அன்புக்குரியவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து இந்த காலையில் கர்த்தருடன் என்கிறதான நிகழ்ச்சியை பாருங்க, மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. புதிய வார்த்தைகளை, புதிய வசனத்தை கொடுத்து ஆண்டவர் உங்களை சமாதானப்படுத்தி ஆறுதல் படுத்துவாராக. இந்த நாளின் தியானத்திற்கென்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 63ஆம் சங்கீதம், அதனுடைய 4வது வசனம் இப்படியாக சொல்கிறது: என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் என்று சொல்லி சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில சொல்றாரு, நான் ஜீவனுள்ள நாள் மட்டும் என் தேவனை துதித்து அவருடைய நாமத்தை சொல்லி என்ன பண்ணுவேன், உயர்த்துவேன் என்று சொல்லுகிற அருமையான வசனத்தை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், நம்மளை உயிரோடு வைத்து ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பதே ஆண்டவர் தான். இன்றைக்கு உலகத்தில் பார்க்கிற அழிவுகள், உலகத்தில் நடைபெறுகிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஜீவனை கிருபையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் இந்த ஜீவனை ஆண்டவர் தந்திருக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவரை துதிப்பதற்கு, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு, ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையான காரியங்களை நீங்க உங்க வாழ்க்கையில செய்யும் போது ஆண்டவர் உங்களை பாதுகாக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இதை தான் தாவீது தன்னுடைய அனுபவத்தில் சொல்றார். இந்த அதிகாரத்தின் துவக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில தாவீது பாடின சங்கீதம். சவுலுக்கு பயந்து, தன்னுடைய ஜீவனுக்கு பயந்து போய் ஒளிந்து வனாந்தரத்தில் இருக்கிறான் தாவீது. ஆனால் அவன் சொல்லுகிற காரியம், ஆண்டவரே ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதிப்பேன்பா, அப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவேன். ஏன்னு சொன்னா, இந்த வாழ்க்கை நீர் கொடுத்தது, நான் இருக்கிற இந்த ஆசீர்வாதம் நீங்க கொடுத்தது, நான் அனுபவிக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் கிருபையாக நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா ஒரு நிமிஷத்தை கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதை தாண்டி போக முடியாது. ஒரு நிமிஷம் கூட நம்மளால உயிரோடு கூட அதிகமாக வாழ முடியாது. ஆண்டவருடைய கிருபை தான் ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்குகிறது, நம்மை ஏந்துகிறது, நம்மை வழி நடத்துகிறது. அப்போ நம்ம முதல்ல செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரை இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே உம்மை துதிப்பேன்பா, உம்மை பாடுவேன், உம்மை மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு நீங்க தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவர் நீங்க இருக்கிற எந்த வனாந்தரமான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அதுல இருந்து ஆண்டவர் உங்க கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து திரும்ப உங்களை நீங்க இருந்த நிலையில கொண்டு வந்து உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. தாவீது சொன்னது போல, ஆண்டவரே என் ஜீவனுள்ள நாள் மட்டும் என் தேவனை துதிப்பேன்பா, என்னுடைய உயிருள்ள நாள் மட்டும் தேவனை மகிமைப்படுத்துவேன்னு சொல்லி இந்த வார்த்தையை பார்க்கிற ஒவ்வொருவரும் சொல்ல உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.